வணக்கம். எல்லோரும் சௌக்கியங்களா? நாங்கள் இப்போ வந்து சைனாக்கு போனோம் இல்லைங்களா, அது எல்லாமே வீடியோ எடுத்து போட போகிறோம் யூடியூப்பில். ஸோ எல்லோரும் வந்து யூடியூப் இதில் பாருங்கள். ஒவ்வொரு ப்ரொவின்ஸ் வாரியாக நாங்கள் போடுவோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இது போட்டுட்டு ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி கழித்து ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். அதனால் எல்லோரும் தொடர்ந்து அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, ரைட், தேங்க்யூ. இப்போ நாங்கள் வந்து ஷாங்கை போகிறோம். ஷாங்கை தான் வந்து கொச்சின்லேருந்து ஷாங்கையில் ஃப்ளைட்டு ஹோச்சிமின் சிட்டிக்கு போயிட்டு ஹோச்சிமின் சிட்டிலேருந்து ஷாங்கை சிட்டியில் இறங்குறோம். இறங்கிட்டு பாருங்கள், இது ஷாங்கை ஏர்போர்ட்டு. இங்கேருந்து மெட்ரோவில் எடுத்துகிட்டு நாங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு போகிறோம். இதுதான் நாங்கள் மெட்ரோவில் போகிற வழியில் பார்க்கக்கூடிய காட்சிகள். இது சைனா. இது நாங்கள் வந்து போய் ஹோட்டல் இறங்கி ஹோட்டல் இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து பாருங்கள், இத்தனை சைக்கிள் நிற்குது. யார் வேணால் வந்து இந்த சைக்கிளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்படின்னா அது ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வச்சுட்டு நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். முதல் நாள் போன ஒரு கோயில் இது, புத்தர் டெம்பிள். இது ஜிங்யான் டெம்பிள் அப்படின்னு சொல்கிற இடத்துல அங்கே வந்து பெரிய புத்தர் கோயில் இருக்குது பாருங்கள். இது வந்து எல்லாருமே வந்து இந்த ஊதுபத்தி வச்சு சாமி கும்பிடுறாங்க, அதுக்காக ஒரு இடம். இதை பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடியது வந்து ஒரு உண்டியல் மாதிரி. பாருங்கள், எல்லாம் காசு போட்டுட்ருக்காங்க. அதுக்குள்ள உண்டியலுக்குள்ள காசு போடுறாங்க. நல்ல ஆர்டிஸ்டிக் ஒர்க்காக பண்ணி வச்சுருக்காங்க. இது புத்தர் கோயில் பாருங்கள். புத்தர் இது பெருசாக இருக்குது. இங்கே யார் வேணால் போயிட்டு ப்ரே பண்ணலாம். அதுக்கு ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கால் வைக்கிறதுக்கு ஒரு இடம் மாதிரி. இது பின்னாடி, அந்த புத்தருக்கு பின்னாடி இதே மாதிரி. இந்த புத்தர் கோயில்கள்லாம் எப்படின்னாக்கா, ஒரு கோயில், அதுக்கு பின்னாடி ஒரு கோயில், பின்னாடி ஒரு கோயில், அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த புத்த சன்னியாசிகள் அவங்களோட அனுயாயிகள் எல்லாம் தங்கக்கூடிய இடம். எல்லாமே பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, சுத்தமாக இருக்குது, அருமையாக இருக்குது இடங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், நம்ம இந்தியாவோட இது இருக்குதுல்ல, அசோகா சின்னம், தேசிய சின்னம், அது பெருசாக பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ₹1 காயின், இந்த சைனாவோட காயின் பாருங்கள். அது வந்து உண்டியல். அந்த உண்டியல் இங்கேருந்து வீசுகிறாங்க. அங்கேருந்து வீசிட்டு அதுக்குள்ளே போய் விழுகணும். அடுத்தது நாங்கள் போனது வந்து இந்த பண்டுன்னு சொல்கிற இடம். அதாவது வந்து கொயாம்பு நதி இருக்குது, அதை ஒட்டி இருக்கக்கூடிய கரையில் இருக்கக்கூடிய அத்தனை கட்டிடங்களும் பார்க்குறதுக்காக போகிறோம். அது ரொம்ப ஃபேமஸான இடம். ஷாங்கை போகும்போது கொயாம்பு நதி. இது வந்து ஒரு ஜெம் கடைக்குள்ளே பாருங்கள், இப்படிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது அந்த நம்ம ஆபரணங்கள்லாம் இருக்குல்ல, வளையல், அது இதெல்லாம், வெள்ளி வளையல், இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க விற்கிறதுக்காக.
வெள்ளியெல்லாம் விலையெல்லாம் ரொம்ப அதிகம், பீஸ் ரேட் மாதிரி. நம்ம ஊர் ரேட்டெல்லாம் கிடையாது, அதிக ரேட்டு. இதெல்லாம் செய்கிறத காமிக்கிறாங்க, வளையலெல்லாம் செய்கிறது. அதுக்கு உட்காந்து செஞ்சிட்ருக்காங்க, அதை அப்படியே வீடியோ காமிக்கிறாங்க. இதுதான் வந்து பண்ட் அப்படிங்கிற இடத்தோட காட்சிகள். அந்த டவர் அதுதான் தெரியுது வந்து ஷாங்காய் டவர், மிகப்பெரிய டவர். ஷாங்காயில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவர் இதுதான். அது வந்து டிவி டவர் தான். இப்போ நாங்கள் வந்து எப்படின்னாக்கா நைட்டு சாயங்காலம் ஆச்சுனாக்கா பயாம்பூர் ரிவர் க்ரூஸ் அப்படிங்கிற ஒரு க்ரூஸில் வந்து போக போகிறோம். அதாவது போட்டில் ஏறினோம்னா 7 மணிக்கு மேலே தான் ஏறணும் போட்டு. இந்த 7 மணிக்கு ஏறினோம்னா அவங்க வந்து அப்படியே லைட் போடுறதெல்லாம் பார்த்துட்டே போகலாம். அந்த எல்லா கட்டடத்துலேயும் லைட் போட்டால் அந்த ஆற்றுல போகும்போது அந்த கட்டடங்கள்லாம் பார்க்குறது ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக இந்த போட்டில் போயிட்டுருக்கோம். போட்டு போகுது பாருங்கள், அது வேறு போட்டு. அதே மாதிரி பாருங்கள், லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக நாங்கள் போகும்போது 8 மணி இருக்கும், 8 மணிக்கு தான் லைட் போட்டாங்க. இப்போவும் பாருங்கள் வெளிச்சமாக இருக்குது. ஒரு 7-7:30 தான் இருட்டாகுது. பாருங்கள் பாலம் எவ்வளோ அருமையாக கட்டி வச்சுருக்காங்கன்னு. அதில் லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. இது இன்னொரு பாலம். இந்த பாலத்துக்கிட்ட போய் அப்புறம் சுற்றி திரும்பி வரும். எல்லா கட்டடத்துலேயும் வந்து அவங்க லைட் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி வச்சு எல்லாரும் செய்கிறாங்க பாருங்கள். இதுதான் மெயின். எல்லா இதுலேயும் வண்ண விளக்குகள் வந்து போட்டிருக்காங்க. அதை பார்க்குறக்கு எல்லோரும் வந்து இந்த க்ரூஸ் வழியாக போகிறாங்க. நாங்கள் போன க்ரூஸு இது வந்து நாங்கள் வந்து இந்த க்ரூஸ் எல்லாம் முடிஞ்சு வரும்போது இந்த பண்டுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கட்டடங்கள், இது ஹோட்டல்ஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்பிங் மாலு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு. அடுத்தது நாங்கள் போனது வந்து லாங்குவா டெம்பிள் அப்படிங்கிற ஒரு புத்தர் டெம்பிள் தான். அந்த புத்தர் அடுத்த நாள் அது அந்த புத்தர் டெம்பிளில் வந்து பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக பில்லர் இது கட்டியிருக்காங்க. நாங்கள் ஜிங்யான் டெம்பிள்னு சொல்லிட்டு நேற்று போனோம். இன்றைக்கி வந்து லாங்குவா டெம்பிள் அப்படிங்கிற அந்த ஊர் பேரே லாங்குவா தான். இதுவும் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது கோயில். சரி, முதல்ல கோயில்களுக்கு போகலாம் சொல்லி தான் ஜிங்யான் டெம்பிளை கொண்டு போனோம். இப்போ இந்த கோயில் இன்னைக்கு இதுவும் புத்தர் கோயில் தான், மிக அருமையாக இருக்குது.
இங்கே வந்து எப்படின்னாக்கா அந்த புத்தர் கோயிலில் வந்து புத்தர் முதல்ல இருந்தது இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் இந்த புத்தருக்கு ஜஸ்ட்டு பின்னாடி இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா புத்தர் கோயிலையும் பின்னாடி வந்து இந்த மாதிரி வேறு ரகத்தில் இந்த கோயில் இந்த மாதிரி இருக்குது பாரு. இதெல்லாம் உண்டியல், இது அந்த ஓட்டைக்குள்ளே காசு போடுறாங்க உண்டியல். இதே மாதிரி என்னென்னாக்கா இந்த கோயிலில் வந்து எப்படின்னா ஒரு கோயில் விட்டு அடுத்த கோயில், அடுத்த கோயில் விட்டு அடுத்த கோயில்னு ஒரு 6 கோயிலோ 7 கோயிலும் இருக்குது. இந்த மாதிரி பின்னாடி 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 பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ஒரு 1000ல் ஒரு ஆளோ 2 ஆளோ தான் வந்து ப்ரே பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், புத்திஸ்ட் மாதிரி இருக்காங்க. மற்றவங்க எல்லாரும் யாருமே வந்து சாமி கும்பிட்றதில்ல. பெரிய ஹால் ஒன்று பார்த்தோம். அந்த ஹாலுக்குள்ளே என்னன்னாக்கா அவங்க அந்த புத்தர் சூக்தங்களெல்லாம் வந்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரி இருந்ததில் எழுதுகிறாங்க. இங்கேருந்து என்ன பண்ணோம்னாக்கா ஒரு சினிமா தேட்டருக்கு போனோம். சினிமா தேட்டரில் வந்து நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், தேட்டரில் வேறு யாருமே இல்லை பாருங்க. அந்த தியேட்டரில் வந்து நிறைய சேர்கள் வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி சேர் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அதாவது சரி தேட்ரு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்றது ஐமேக்ஸுங்கிற இடத்துக்கு போனோம், ஒரு மாலுக்கு. அதில் தான் டேக்ஸியில் போனோம். இந்த யுவான் கார்டன் சொல்லுவாங்க முழு பேர். அங்கே என்னென்னாக்கா நிறைய கட்டடங்கள் வந்து லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே பெரிய அரண்மனை. பழைய காலத்தில் வந்து ராஜாக்கன்மார் இருக்கும் போது ஒரு கார்டன் மாதிரி அமைச்சிருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த கட்டடங்கள் எல்லாமே வந்து இப்போ ஆஃபீஸு, சின்ன சின்ன ஷாப்பிங் மால்ஸு இந்த மாதிரி பாருங்கள். இங்கே வந்து அந்த விருந்தாவனம், நந்தவனம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது தண்ணியெல்லாம் இது பண்ணி அருமையாக லைட்டிங் போட்டு. எப்போவுமே இந்த இடத்துக்கு சாயங்காலம் தான் போகணும். 6:30 மணி 7 மணி 8 மணிக்கு போனால் அருமையாக இருக்கும். பாருங்க வளையலெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த டாய்ஸ் கடை, ஃபுட் ஐட்டம்ஸு, இன்னைக்கு இது 2வது நாள்.